வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,000 புட் ஆப்ஷன் அண்டு 23,500 கால் ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அந்த 23,500 ரீச் பண்ணல, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கீ லெவல், அதாவது 23,200 கால் ஆப்ஷனுடைய லோ, அதை பேஸ் பண்ணி 23,273 அப்படின்ற லெவல். ஸோ இந்த லெவலை வந்து மார்க்கெட் இன்னைக்கு டச் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணோடனே அகைன் ஒரு நல்ல அப் மூமெண்டம். 1 மணிக்கு கீழே வந்தவங்க கூட அந்த லெவலுக்கு கீழே வரல, அகைன் மேலே தான் போயிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு கீ லெவல் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த கீ லெவல் எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்றத நேற்றுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய ஹை 402, லோ வந்து 132. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முந்தைய நாள் க்ளோஸ், அதாவது இன்னைக்கு க்ளோஸ், ஓகேங்களா? அடுத்து நேரம் இங்கே வந்துடும், டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. டேபிளில் வந்து நம்மளுக்கு 23,500 கால், 400 கால், 300 கால், 200 புட், 300 புட், 23,000 புட் ஆப்ஷன். அப்போ 3 புட் ஆப்ஷன் 3 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்கு? 23,250 அண்ட் 23,300 இதுக்குள்ளதான் இருக்காங்க. மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு? 23,350. அப்போ 300 புட் ஆப்ஷன் 400 கால் ஆப்ஷன் எடுத்தா அதனுடைய மிட் பாயிண்ட் 350. 300 கால் ஆப்ஷன், சாரி 300 புட் ஆப்ஷன் அண்ட் 500 கால் ஆப்ஷன் எடுத்தா அதனுடைய மிட் பாயிண்ட் 400. அப்போ இன்னைக்கு ஹை என்ன? 23,402. அப்போ இந்த ஹைக்கு மேல நாளைக்கு சஸ்டெயின் ஆயிட்டால், நாளைக்கு அப்படின்றது அடுத்த ட்ரேடிங் செஷன், அந்த அடுத்த ட்ரேடிங் செஷன்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டால் அதனுடைய ரேஞ்ச் அங்கிருந்து கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,300 புட் ஆப்ஷன் அண்டு 500 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் லெவல் எடுக்கலாம், ஆர் 400 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி லெவல் எடுக்கலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறது 23,400 கால் ஆப்ஷன் அண்ட் 23,300 புட் ஆப்ஷன். அப்போ 23,300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 95 அப்படின்னா 23,205 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அதே மாதிரி 23,400 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 115 அப்படின்னா 23,515 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். இந்த 115 பிளஸ் 95 அப்படின்னா 210. அப்போ 23,090 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்ச், சாரி ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அதே மாதிரி 23,400 பிளஸ் 210 அப்படின்னா 23,610 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் வச்சாலுமே ஃபர்தராக பெரிய பீக் மொமெண்டம் கொடுக்காததுக்கு காரணம் வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதே பேசிஸில் தான் நம்மளுக்கு அடுத்த ட்ரேடிங் செஷனில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை நாளைக்கு அடுத்த ட்ரேடிங் செஷனில் எந்த அளவுக்கு மாறுபாடு இருக்குது, மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கெலாம் மேலே நிற்கிறாங்க, ஸோ அடுத்து அவங்க ரீச் பண்ணக்கூடிய லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த சினாரியோ மூலமாக. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்தது நேற்று நடந்தது ரெண்டையுமே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு வீக்லி ஹையோ ஆர் மந்த்லி ஹையோ நியர்பை இல்லை. அப்போ ஒரு தடையே இல்லை அவங்களுக்கு போகிறது. அண்ட் எஸ்டர்டே ஹை. அப்போ இந்த தடையே இல்லாமல் மேலே போகிறதுக்கு மார்க்கெட் எப்படி போகணும்? ஒரு நல்ல பீக் மொமெண்டத்தில் மேலே போயிட்டே இருக்கும், ஒரு டிப்பு கொடுத்து போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஸ்லோவாக தான் போனாங்க. காரணம் தான் இந்த ஐவி, அதற்கு காரணம். ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் அதற்கு முக்கியமான காரணம். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் முக்கியமாக பையர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஆனால் பையர்ஸ் தான் இங்கே கன்சிடர் பண்ணணும்.
அப்போ அதை நீங்கள் பொறுத்த மட்டும் தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது குறைந்த நேரத்தில் வருமா, இல்லை ரொம்ப நேரம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வருமா, ப்ரீமியம் எவ்வளோ வேகமாக ஏறும் இல்லை ஸ்லோவாக ஏறும் அப்படின்றதுலாம் இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கும் பட்சத்தில், செல்லராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த பக்கம் பண்ண போகிறீங்க, எதை செல் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த சைடில் வச்சுட்டீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 50,590. இப்போ நம்ம கொடுத்துருந்த லெவல் நேற்றுக்குன்னா 50,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 391 அப்படின்றப்ப 50,391 லெவலில் கொடுத்துருந்தோம். அதை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 50,500 கால், 51,000 கால், அடுத்து 50,000 புட்டு, 50,500 புட்டு. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 50,000 ஸ்டார்டில், 50,500 ஸ்டார்டில். அப்போ 50,500ன்றது ஒரு எட்ஜு, 50,000ன்றது ஒரு எட்ஜு. இப்போ நாளைக்கு இந்த 50,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 50,750 வரை, அந்த 750ன்ற ஒரு மிட் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா 51,000 சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இவங்களுக்கு சாதகமாக என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ இந்த 50,500 அப்படின்ற லெவலில் பேஸ் பண்ணியே நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். சரிங்களா? இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு 10, புட் சைடு 12. இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்கனால கால் ஏறுறது அதிகமாக இருக்கும். சாரி, கால் சைடு கம்மியாக இருக்கனால கால் ஏறுறது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் புட் சைடு அதிகமாக இருக்கனால புட் சைடு இறங்குறதுன்றது அதிகமாக இருக்கும். அப்படித்தான் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இவங்க 170 பாயிண்ட் ஏறினதுக்கு அவங்க டபுள் 340க்கு மேலே அவங்க இறங்கியிருக்காங்க. சரிங்களா? இதுலேருந்து தான் தெரிய வருது. அப்போ ஒரு பையராக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் மேலே ஏறுது, ஆனால் நான் பை பண்ண பொசிஷன் வந்து பெருசாக மேலே ஏறல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஐவி. ஸோ நீங்கள் செல்லராக இருக்கும் பட்சத்தில் ஒரு மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா அந்த இடத்துல புட்டை செல் பண்ணணுமா, புட்டை செல் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமா இல்லை ஸ்லோவாக கிடைக்குமான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் இந்த ஐவியை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் செல்லராக இருக்கும்போது. ஏன்னா சப்போஸ் இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் இங்கே கால் சைடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வேகமாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இறங்குறது கம்மியாக இருக்கும். இது நிறைய இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு சினாரியோ வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான வெபினார் வந்து வரக்கூடிய சண்டே கண்டக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, விருப்பப்படுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க காலையில் நடக்கக்கூடிய ஒரு ஒன் சைடு ஒரு எட்ஜை டச் பண்ணக்கூடிய இந்த மொமெண்டத்தை பற்றி தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இதில் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் மார்னிங் 9:15 to 11 o'clock நீங்கள் உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்கள் காலையிலேயே மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆர்எல்ஸ் அன்றைக்கி என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, சைட்வைஸாக இல்லை ஒரு அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.